வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனலுக்காக. லைஃப்பில் கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாதுங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கஷ்டங்கள் பலவிதம். எல்லாம் இருந்தும் சில கஷ்டங்கள் சில நபர்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எதுவுமே இல்லாதவனுக்கு 1-2 கஷ்டமாக இருக்கும். எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும். சரி, என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அப்படி கஷ்டமான விஷயங்கள் வந்தும் அதில் உடைஞ்சு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு பக்கம். கஷ்டம் வந்தாலும் அதை வலிமையாக எழுந்து நின்று மேற்கொள்கிறாங்க பாருங்க, நிற்கிறாங்க பாருங்க. இது ஒரு வித்தியாசமான மனிதர்கள். சில நேரங்களில் பணம் கஷ்டம் வரும், சில நேரங்களில் வேலை இல்லாமல் போகலாம். நம்ம நம்பிய மனிதர்களே நம்மளை ஏமாற்றுவாங்க. நம்ம பேசி பழகிக்கிட்டு இருந்த மனிதர்கள் நம்மளை ஏமாற்றும் பொழுது அதோடைய பெயின் எப்படி இருக்கும் அனுபவத்திற்கு மட்டுமே தெரியும். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? இது ஒரு வகையான கஷ்டம்தான். அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வருங்க, என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஒன்று வரும். அந்த நேரத்தில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளுடைய மைண்டில் நினப்பு வச்சுக்கணுங்க. கஷ்டம் அப்படிங்கிறது எப்பயுமே லைஃபோடைய முடிவு கிடையாதுங்க. அது நம்மளை வலிமைப்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பயப்படாதீங்க. கஷ்டத்தை பார்த்து எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, பயம் அப்படிங்கிறத செய்யாதீங்க. ஏன்னா பயம்தான் நம்மளை ஆட்கொண்டு அது வேறு விதமாக நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க. கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல பதட்டப்படாதீங்க. பதட்டப்பட்டுட்டோம்னா பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகுமே தவிர அந்த கஷ்டமும் அந்த பிரச்சனையும் இல்லாமல் போகாது. முதல்ல அமைதியாக இருங்க. இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் வழி கண்டிப்பாக உண்டுங்க. அதான் சொல்லுவாங்க, ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று எங்கே இருக்குதோ ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்குள்ள இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருங்க. கஷ்டம்னு வர்றது பெருசு இல்லை, அதுக்கான வழி நிச்சயமாக உண்டு. அது என்னன்றது அதை தேடுங்க. அதை விட்டுட்டு நம்மளுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு அதை நினச்சிக்கிட்டே உட்காந்து ஃபீல் பண்ணுறதை விட அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயத்தை தேடுங்க. உட்காந்து அமைதியாக யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக அந்த யோசனைக்கு வந்துடும். புரியுதுங்களா? முதல்ல இந்த விஷயத்தை முதல்ல நீங்கள் கையில் எடுங்க. ரெண்டாவது, எல்லாருக்கிட்டையும் உங்களை பற்றி இல்லை உங்கள் பிரச்சனையை பற்றி சொல்லாதீங்க. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க கிட்ட சொன்னால் அது சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். இல்லை, நான் எல்லாருக்கிட்டையும் நம்மளை பற்றி சொல்லி நம்மளுடைய விஷயங்களை பகிர்றதுனால அவங்க உங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பகிரலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் சொல்லி அவங்களும் நம்மளை பார்வையும் சரி அவங்களுடைய எண்ணத்துலேயும் சரி நம்மளுடைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் டீக்ரேட் ஆகிடும். அதனால் எல்லாருக்கிட்டையும் அதை சொல்லாதீங்க. ஆனால் அதை மாத்துறவங்களா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
அதை அவங்க கேட்டுட்டு ஒருவேளை அது அவங்களால அந்த விஷயத்தை உங்களுக்கு சால்வ் பண்ணி தர முடியும்னா சந்தோஷம். சில நபர்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கான எதிராக அந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்க பயன்படுத்திப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து 3வது விஷயம், நேற்று நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. எப்பயுமே நடந்து முடிஞ்சது தான். யாராலையும் திருப்பி கொண்டு வர முடியாது. தவறு நடந்திருக்கலாம், ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், யாராவது உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உங்கள் கையில் இருக்குன்றதை மட்டும் எப்பயுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்போ எதை செய்ய போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அது உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. எப்பயுமே கடந்த காலத்தில் உள்ள விஷயங்களை, இதுவரையும் நம்ம சொன்னது எல்லாமே நஷ்டங்கள் இருக்கலாம், ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், இது எல்லாமே எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. அதை எப்பயுமே ஒரு பேர்டனாக எடுத்துக்கோங்க, ஒரு சுமையாக எடுத்துக்காதீங்க. புரியுதுங்களா? 4வது, சின்ன ஒரு பார்த்துச்சுன்னா முயற்சி மீண்டும் உங்களை தொடங்க வைக்குங்க. வாழ்க்கையில் ஒரே நாளில் எதுவுமே மாறாதுங்க. ஒரு சின்ன முயற்சி தான், ஒரு சின்ன ஒரு முடிவு தான், ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான் நாளைக்கு பெரிய மாற்றமாக அது மாறுங்க. எல்லாம் சரியாகும், எல்லாமே சரியாகிற வரையும் நான் காத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் எப்பயுமே உட்காராதீங்க. நீங்களே எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்தே, அந்த பாயிண்ட்லேருந்து, அந்த மினிட்லேருந்தே நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து 5வது விஷயம், உங்களை எப்பயுமே எதுக்காகவும் மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. அவருக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, அவருக்கு பணம் வந்துருச்சு, அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு ஒப்பிட்டு உங்களை குறைச்சி நீங்கள் எப்பயுமே மதிப்பீடு செய்யாதீங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ வேண்டிய வாழ்க்கை வெவ்வேறு, அவரவருக்கு கிடைத்த நேரம் வெவ்வேறு. இதை ஒப்பிட்டு நீங்கள் அவங்களுடைய முன்னேற்றத்தையும் விஷயங்களையும் நீங்கள் யோசிக்கிறதுனால நீங்கள் உங்களோட லைஃபுக்கு முன்னேறக்கூடிய நேரங்களை நீங்கள் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பணக்காரங்க இல்லை நிறைய நபர்கள் இந்த விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அது என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயந்தாங்க. ஒன்று, என்ன பற்றி நீங்கள் புகழ்ந்து பேசணும், இல்லைன்னா என்னை நீங்கள் இகழ்ந்தாவது பேசுங்க. 2 விஷயம்தான். என்னை நீங்கள் கண்டினியூஸாக எப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வளர்ந்துடுறேன். இதுதான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நபரை நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவர் நல்லா நடிக்கிறாரு, அவர் பெரிய பணக்காரு, எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, அவரை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறோமா? உலகளாவிய எல்லாருமே பேசுகிறோமா? அட்லீஸ்ட் இந்தியா லெவலில், தமிழ்நாடு லெவல்ல பேசுகிறோமா? அப்போ பேச பேச அவருடைய பேரை சொல்ல சொல்ல அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிறாருங்க, அடுத்து ரைஸ் ஆகிட்டே இருக்கார். ஒரு மனிதனை திட்டுறீங்க பார்த்தீங்களா, இந்த பிரபஞ்சம் எப்படி எடுத்துக்கும்னா அவரை நீங்கள் திட்டுறீங்கன்னு எடுத்துக்காதுங்க. அவரை நீங்கள் திரும்ப திரும்ப அவருடைய பேர், அந்த நபர், அவரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஒருவேளை ஒருத்தர் திருடிட்டாரு இல்லை ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரை திரும்ப 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 சொல்லும் பொழுது, எல்லார் வாயிலேருந்து சொல்லும் பொழுது அது என்ன ஆகுங்க, இந்த யூனிவர்ஸ் முழுவதும் அது பரவி அவரை ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லெவல் அவரை உயர்த்திடுதுங்க. இதைத்தான் பணம் படைத்தவர்களும் புத்திசாலிகளும் அநேக மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. அதுபோல் கெட்ட விஷயங்களுக்கு இல்லை என்றாலும் நம்மளை பற்றி நல்ல விஷயங்களுக்காக பேசுகிறதுக்காகவாவது நம்மளோட லைஃப்பை எடுத்து சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.